தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தாம்பரம் முதல் கடற்கரை வரை மின்சார ரயில்கள் இன்று ஒரு சில காரணத்தினால் ரத்து செய்யப்படுவதால் தற்போது பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மின்சார ரயில் ரத்து காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 59 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் ரயில் மேம்பாலத்தின் காரணமாக கடைசி ரயிலில் பராமரிப்பின் காரணமாக கடைசி ரயிலில் வந்த ரயிலில் மக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து ரயில் நிலையம் வருகை பயணிக்காக ஏற்கனவே நடைமேடை 1 மற்றும் 2 இணைக்கப்பட்டு நடைமேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடைமேடை 2, 3, 4 ஆகியவற்றிற்கான இணைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பயணிகளின் ரயில்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடையே சென்னை கடற்கரை தாம்பரம் இருந்து 59 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரையிலும் அதே போல் செங்கல்பட்டில் இருந்து கூடுவாஞ்சேரி வரையிலும் தற்போது இன்று ஒரு நாள் ரயில் சேவையானது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த ரயில் சேவையானது இயக்கப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த கடைசி ரயிலில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் பயணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாயினர். மேலும் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 20 சிறப்பு பேருந்துகளும் தாம்பரம் பேருந்து பணிமனையில் இருந்து இயக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கப்படும் இடங்களிலும், அதாவது கூட்ட நெரிசல் ஏற்படும் இடங்களிலும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அதற்காகவே இந்த போக்குவரத்து சார்பில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய பயணிகள் ரயில் நிலையத்தில் இருந்து ஏறுவதற்காக இந்த பணிமனையை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து பல்லாவரம் சென்று அங்கிருந்து சிறப்பு ரயில் மூலமாக செல்லலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் மக்கள் தாம்பரம் கூடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரம் பல்லாவரம் இடையே சிறப்பு பேருந்துகளில் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் போக்குவரத்து துறை செய்துள்ளது. இதனால் தாம்பரம் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மக்களும் கூட்டம் அலைமோதி வருகிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சக்திவேல்.